கத்திரிக்காய் நல்லா நிறையா வந்துருச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது உள்ள வேற இருக்கு. சின்னது நிறையா வந்திருக்கு. வெண்டிக்காய் வந்திருக்கு பாருங்க, வெண்டிக்காய் செடி வச்சிருக்கு. அடுத்து தக்காளி வச்சிருக்கும், தக்காளி வரல ஒன்றும். கத்திரிக்காய் தான் வந்திருக்கு நிறையா. நேமா சின்னது சின்னது 3 2 கத்திரிக்காய் உடனே வந்துடுது, எப்படின்னு தெரியலையே. வெண்டிக்காய் போட்டால் வெண்டிக்காய் வந்துருச்சு, தக்காளி வர மாட்டேங்குது. தக்காளி லேட் ஆகுது, ஆனால் செடி பெருசாகிடுச்சு. வெண்டிக்காய் செடி அது இன்னும் இடம் இருக்குது நிறையா, அதில் போடணும். பாருங்க, காலி இடம் வச்சுருக்கோம், இன்னும் நிறையா போடணும். இப்போ தான் கூலிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் மறுபடியும் போடுவோம். கத்திரிக்காய் உடனே வந்துடுது, எப்படின்னு தெரியலையே. இது பாருங்க, நிறையா இருக்குல்ல, நல்லா சூப்பராக. ஏற்கனவே வந்த கத்திரிக்காய்லாம் அரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நிறையா வேறு வந்திருக்கு மறுபடியும். அதனால் இதையும் அடித்து குழம்பு வச்சிட வேண்டியது தான். வேறு என்ன வேலை இருக்குது நமக்கு? என்ன கொஞ்சம் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்ததுனால நமக்கு சாப்பிட கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா இருக்குல்ல காய்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன செடி போடலான்ட்டு.